கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நேர்காணலில் நாங்கள் ஒரு கோரிக்கையை கனடிய தமிழர் பேரவையிடம் முன்வைத்திருந்தோம். இந்த நிகழ்வுக்கு பின்னர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றீர்கள், அதற்கான உத்தரவாதத்தை அளியுங்கள் என்று கேட்டோம். ஆனால் அதற்கான கேள்வி அப்படியே பதிலளிக்காமல் விடுபட்டிருந்தது என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது. ஆகவே இந்த நிகழ்வின் பின்னர் பல பாடங்களை கற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு மாறியிருக்கின்றது. தமிழினம் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும், அதே நேரத்தில் எவ்வாறு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும், என்னென்ன மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த நிகழ்வின் மூலமாக பலருக்கு அறியக்கூடியதாக இருக்கும். மக்களுடைய சக்தி எப்படிப்பட்டது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி, ஏனைய சமூகத்தினர் எவ்வாறு தமிழினத்தை பார்ப்பார்கள், உலக நாடுகளில் இருப்பவர்கள் எவ்வாறான பார்வையை கொண்டிருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்களை இந்த நிகழ்வின் மூலமான ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரி, அதே நேரத்தில் நிகழ்வில் கலந்து கொண்ட மக்களும் சரி அதற்கான ஒரு விடையாக இருக்கின்றார்கள். நம்முடைய தேசிய கொள்கைகள் அவமதித்து விட்டார்கள். அதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. தேசிய கொடியை வைத்துக் கொண்டு அவதூறான வார்த்தை பிரயோகம் மேற்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த தேசிய கொடியை நேசிக்கின்றவர்கள் கூறுகின்ற கருத்தாக இருக்கின்றது. அந்த படம் போட்டோன்னு எனக்கெல்லாம் அப்படி ரத்தம் கொதிச்சுது. என்னுடைய தம்பியார அவருடைய கண்ணதாசன் கடைசியில ஆமிக்காரன் கைது செய்து இதுவரைக்கும் விடையில்லைன்னு சொன்னா கொலை செய்துட்டான். இது இவர் ஜெனசைடு ஒத்துக்கொள்ளாம இன்றைக்கு வரைக்கும் யுத்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலே அது ஜெனசைடு தான். அந்த அறிவில்லாத இந்த 10 பேரையும் எங்கட பிரதிநிதிகளா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அநாகரிகமாக ஆர்ப்பாட்டத்தால தீர்க்க தேவையில்லை எங்களுக்கு. இதே ஸ்ரீலங்காவில் செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய இடம் ஸ்ரீலங்கா, இங்க செய்யலாம், எங்களுக்கு வசதி இருக்கு. பலரும் வானலையில் பேசுவார்கள், சமூக ஊடகத்தில் பேசுவார்கள். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரோடும் கதைப்பதற்கு அல்லது பேசுவதற்கு மிகவும் அச்சம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு பொதுமகனும் இருக்கின்ற சூழ்நிலையும் காணப்படுகின்றது. பலரோடு தனிப்பட்ட ரீதியில் கேட்கின்ற பொழுது கூட அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் நேரடியாக வானொலியில் பேசுவதற்கு தயங்குகின்றார்கள். என்றால் அதனால் தங்களுக்கு எதிர்காலத்தில் பல்வேறு விளைவுகள் ஏற்படும் என்ற ஒரு அச்ச சூழ்நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு கருத்து சுதந்திரமிக்க நாட்டில் இதனை பேசுவதற்கு கூட பலரும் தயங்குகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தும் போது அதை வடிவாக யோசித்து எந்தவித பிரச்சனையும் பெறாம நாங்க செய்ய வேணும். ஆனா அது இல்லாமல் போய் நின்று இப்ப ஏற்கனவே எங்கள் மீதான தடை எல்லாம் திரும்பவும் கொண்டு வரப்பட்டிருக்கிற நேரத்துல நாங்கள் அந்த கொடிகளோடு போய் நின்று இன்னும் எங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இவர்கள்லாம் பின்னால் எல்லாம் செய்யறாருன்ற மாதிரியும் ஒரு இது. அடுத்தது அந்த ஊர்ல இருந்த அதே சாதி அந்த இதுகளை கதைச்சு பேசுற மாதிரி அந்த அவர்கள் தொழில் முறை கலைஞர்கள். அவர்கள் நீங்க காசு கொடுத்தாலும் போய் பாடுவார்கள், நான் காசு கொடுத்தாலும் போய் பாடுவார்கள். அப்ப அவர்கள் வேண்டின காசுக்கு நான் பாடணும்னு சொல்லி ஒரு இதண்டேக்குள்ள அவர்களும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இருக்கேங்க. FM 103 CMR தமிழ் FM அலைகளில் காலை வேளையில் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நேர்கள் பங்கு பெற்றும் நிகழ்ச்சியாக, அவர்களுடைய மன உணர்வை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. இந்த வார இறுதி நாட்களில் இடம்பெற்ற நிகழ்வானது உலக மட்டத்தில் தமிழர்கள் பேசக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கின்றது. அத்தோடு பலரும் விமர்சனங்களை தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் மாறியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் என்று முற்றுகை போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு பலரும் இதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் இந்த முற்றுகை போராட்டமும் நடைபெற்ற சூழ்நிலையில் இந்த முற்றுகை போராட்டம் என்பது எடுத்த இலக்கை சென்றடைந்திருக்கின்றதா என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் அங்கே இடம்பெற்ற சம்பவங்கள் தமிழர்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தி இருக்கின்ற சம்பவங்களாகவும் பார்க்கப்படுகின்ற சூழலில் மக்கள் இது பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய ஒரு களமாக இந்த களம் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய மன உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். நீங்கள் இந்த சம்பவம் தொடர்பாகவும் அதன் பின்னர் ஏற்பட்ட விளைவுகள் தொடர்பாகவும் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை தெரிவிக்கலாம். பலரும் இந்த நிகழ்வுக்கு சென்று அங்கே பல விடயங்களை அவதானித்திருப்பீர்கள். அதனை கூட நீங்கள் சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய மன உணர்வு என்பது எதிர்காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகளில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவக்கூடியதாக இருக்கும். அத்தோடு ஒவ்வொருவரும் தாங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவ்வாறான விடயங்கள் ஒரு பாடமாக பலருக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். ஆகவே அந்த நிலையில் தான் உங்களுடைய கருத்துக்களை இந்த காலை வேளையில் சந்திக்கின்றோம். காலை வேளையில் உங்களிடமிருந்து கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதல் நேரை இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? நான் லிங்கம் கதைக்கிறேன் தம்பி. கூறுங்கள், நீங்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக எவ்வாறான பார்வையை கொண்டிருக்கின்றீர்கள்? அதன் பின்னர் ஏற்பட்ட விளைவுகள் உங்களுடைய மனதை எவ்வாறு பாதித்திருக்கின்றது? ஆமாம், என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்க நேற்று அந்த தமிழர் பேரவை, உலக தமிழர் பேரவை தானே அதை நடத்தினது. கனடிய தமிழர் பேரவை. கனடிய தமிழர் பேரவை
உலக தமிழர் அங்கால போராடினார். அப்ப ரெண்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கனடிய தமிழர் பேரவை என்னது யாரோட போய் கதைச்சது கொண்டது எல்லா மக்களுக்கும் தெரியாது. ரெண்டாவது, அங்க போய்த்தான் எங்களுக்கு என்ன விஷயம் உண்டு சில விஷயங்கள் தெரிய வந்தது. ஏன் நெஞ்சாலே ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள், அங்கால ப்ரோக்ராம் நடக்குது என்னன்னு கேட்கத்தான் விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. இதற்கு முதல் நீங்கள் இது பற்றி அறிந்திருக்கவில்லை? இல்ல இல்ல, மக்களால தெரிவு செய்யப்பட்டதுதான் இவர்கள். ஆனால் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் தெரியாது, அரசியலோட சம்பந்தப்பட்டவைக்கு தெரியும். இப்பொழுது கேள்வி, மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களா என்ற ஒரு கேள்வி கூட மக்கள் மத்தியில் வைக்கப்படுகின்ற கேள்வியாக இருக்கின்றது. லிங்கம், நன்றி உங்களுடைய கருத்தை தெரிவிக்கமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். உங்களுடைய கருத்துக்களை மிகச் சுருக்கமாக வைத்துக் கொண்டால் பல நேர்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு அவர்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கின்றது என்பதனையும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அமைப்பு சார்ந்த ரீதியிலும் இந்த நேர்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய கருத்துக்கள் சமூகத்தில் எப்படி இருக்கின்றது என்பதனை அறியவும் அது உதவியாக இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் ராமபிரசன். சொல்லுங்கள் தேவகுமார், நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து முதல் போன நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஒரு கண்ட செவ்வியிலையும் கேட்டிருந்தோம். ஆனால் பழமையா எதிர்பார்க்கிற அளவு மக்கள் கூட்டம் அங்கே இருந்து இருக்குமோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. உண்மையில நாங்கள் பழமையா விரும்பி போற ஒரு நிகழ்வாகத்தான் இருந்தது. உலகத்துல வாழ்ற எங்களோட உறவுகள் கூட இதுக்காண்டு சொல்லி திருவிழா நடக்குதான் கனடாலியாண்டு சொல்லி வந்து நின்று இது அந்த நேரத்துக்காண்டு சொல்லி வர வேண்டிய ஒரு டைம் இருந்தாலும் அந்த நேரத்தை குறிப்பிட்டு வந்து இதுல கலந்து கொள்ற உறவினர்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இம்முறை அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா இவர்கள் நிகழ்வு இது இவர்களை யார் இவர்களை நிர்மாணித்தது, இப்படி தமிழாக்கள் பிரச்சனை போய் சொல்லுங்க கவர்மெண்டோட போய் கை கொடுத்து கதைக்க சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கு. இதே மாதிரி கனடிய தமிழர் வர்த்தக சம்பளம் சொல்லியும் ஒரு இதற்கு முதலும் ஒரு குரூப் போய் அவர்களோட கொஞ்சம் கதைச்சிருந்தது. அவர்கள் தங்கள் நலன் சார்ந்ததானது. சரி தேவகுமார், இப்பொழுது பேசிய விடயங்களை தவிர்த்து இந்த நிகழ்வில் நடைபெற்ற விடயங்கள் என்பது தமிழினத்திற்கு அவப்பேரை ஏற்படுத்தி இருப்பதாக சமூக மட்டத்தில் பேசப்படுகின்றது. இந்த ஒழுங்கு அமைப்பு அதே நேரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? அது ஒரு தமிழனாக உங்களுக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது? ஆமாம், எனது துணைவியாரும் நாங்கள் கூட நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம். பல நிகழ்வுகளை இந்த CP24 காட்டிக் கொண்டிருந்தார்கள். பழமையா காட்டுற திருப்பி ரிப்பீட்டா காட்டுற ஒரு நிகழ்வு நேற்று இந்த கிழமை வேற இறுதியில் காட்டப்படவே இல்லை. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம், நான் ரசிகன் கேட்கிறேன். என்ன பேர்? ரசிகன் சொல்லுங்கள். ஆமா, என்னன்னு சொன்னால் இது ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஓகே தான். அதை அவர்களுக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவர்கள் தமிழர்களை மதிக்காமல் போய் செய்த விஷயங்களுக்காக அதை எதிர்ப்பை தெரிவித்து அதை செய்வதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை அந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தும் போது அதை வடிவாக யோசிச்சு எந்தவித பிரச்சனையும் பெறாம நாங்க செய்ய வேணும். ஆனா அது இல்லாமல் போய் நின்று இப்ப ஏற்கனவே எங்கள் மீதான தடை எல்லாம் திரும்பவும் கொண்டு வரப்பட்டிருக்கிற நேரத்துல நாங்கள் அந்த கொடிகளோடு போய் நின்று இன்னும் எங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இவர்கள்லாம் பின்னால் நின்று எல்லாம் செய்யறாருன்ற மாதிரியும் ஒரு இது. அடுத்தது அந்த ஊர்ல இருந்த அதே சாதி அந்த இதுகளை கதைச்சு பேசுற மாதிரி அந்த அவர்கள் தொழில் முறை கலைஞர்கள். அவர்கள் நீங்க காசு கொடுத்தாலும் போய் பாடுவார்கள், நான் காசு கொடுத்தாலும் போய் பாடுவார்கள். அப்ப அவர்கள் வேண்டின காசுக்கு நான் பாடணும்னு சொல்லி ஒரு இதண்டைக்குள்ள அவர்களும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இருக்கேங்க. அவர்களை அந்த அவன் இவன் எல்லாம் பேசுவதெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றால் வானொலியில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். சரி, ஆமா, அதெல்லாம் இழிசியல். அதெல்லாம் நாங்கள் ஊரோட விட்டுட்டு வந்துடணும். இங்க நாங்கள் பேசுவது முறையல்ல. அவர்களுக்குரிய மதிப்பை கொடுத்து அதுக்கேற்ற முறையில நாங்கள் அந்த கதைகளை நாங்கள் பேச வேண்டும். அதுகள் எல்லாம் மற்றது அந்த வாகனங்களை எரித்தது அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத செயற்பாடுகளை விடுத்து தேவையான எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டு இருந்தால்
அது சிறப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. இவ்வாறான வன்முறைகள் அல்லது ஒரு அமைதியாக நடைபெறுகின்ற நிகழ்வில் இவ்வாறான போராட்டங்களை அமைதியாக நடத்தாமல் மேற்கொள்வதனால் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இதனை எவ்வாறு கையாண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஒரு பொதுமகனாக? நிச்சயமாக எல்லாரும் போய் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை போய் நின்று மக்களிடம் விளங்கப்படுத்தி சொல்லி இப்ப நின்ற முறைகளை எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கான எடுத்த செயற்பாடுகள்லாம் நான் உண்மையிலே அங்க வரவில்லை, எனக்கு நான் இங்க கிபெக்ல இருக்கிறபடியா. ஆனால் அது நின்ற செயற்பாடுகள் தடுத்த முறைகள் அதுல கொண்டு வந்த முறைகள் எல்லாம் ஓகே. ஆனால் அந்த வன்முறைகளை தவிர்த்து எங்களுடைய கொடிகளையும் குறைந்த அளவு தவிர்த்து நாங்கள் தமிழ் மக்களாக கனடா வாழ் மக்களாக போய் நின்று எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கலாம். நன்றி. ரசிகர் நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு பலரும் வானலையில் பேசுவார்கள், சமூக ஊடகத்தளத்தில் பேசுவார்கள். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரோடும் கதைப்பதற்கு அல்லது பேசுவதற்கு மிகவும் அச்சம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு பொதுமகனும் இருக்கின்ற சூழ்நிலையும் காணப்படுகின்றது. பலரோடு தனிப்பட்ட ரீதியில் கேட்கின்ற பொழுது கூட அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் நேரடியாக வானலையில் வந்து பேசுவதற்கு தயங்குகின்றார்கள். என்றால் அதனால் தங்களுக்கு எதிர்காலத்தில் பல்வேறு விளைவுகள் ஏற்படும் என்ற ஒரு அச்ச சூழ்நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு கருத்து சுதந்திரமிக்க நாட்டில் இதனை பேசுவதற்கு கூட பலரும் தயங்குகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சிவா கதைக்கிறேன். சிவா, சொல்லுங்கள். எந்த கண்பார்வை கனடா எங்களுக்கு வசதிகள் படைத்த நாடு இந்த கனடா. ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் அநாகரிகமாக நடந்ததுதான் எனக்கு சரியான கவலை. ஒன்று, இதை நாங்க முதலே போன வெள்ளிக்கிழமை உங்களை வானொலியை கேட்டோம். இதுலயே நீங்க சிடிசியோட வந்து கலந்துரையாடி ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைய அநாகரிகமாக ஆர்ப்பாட்டத்தால தீர்க்க தேவையில்லை எங்களுக்கு. இதே ஸ்ரீலங்காவில செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய இடம் ஸ்ரீலங்கா, இங்க செய்யலாம், எங்களுக்கு வசதி இருக்கு. அநாகரிகமாக நடந்து கொண்டது உண்மையாக கவலைக்கிடமான விஷயம். ஆனால் இப்பொழுது தேசிய கொடி, தமிழீழ தேசிய கொடி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் விரும்பத்தகாத சம்பவங்களும் இடம்பெறுகின்ற இடத்தில் அந்த கொடியை பயன்படுத்துகின்ற பொழுது இப்பொழுது இலங்கை அரசாங்கம் போன்ற அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக அந்த காணொலி தொகுப்புகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். ஏற்கனவே இவ்வாறான ஒரு ஊர்ஜிதமான உருமாற்றம் செய்யப்படாத காணொலி தொகுப்பை இலங்கை அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் அமைந்திருக்கின்றது. என்றால் பல ஆவணப்படுத்தல்களில் இவ்வாறான விடயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே. ஆகவே இவ்வாறான ஒரு பொது நிகழ்வில் இடம்பெறுகின்ற பொழுது அந்த முற்றுகை போராட்டத்தை ஒழுங்கமைத்தவர்கள் மிக கட்டுக்குள் அதனை வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொருவரையும் நெறிப்படுத்த வேண்டும். என்றால் இது உணர்வு சம்பந்தமான ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் அந்த முற்றுகை போராட்டத்தை ஒழுங்குபடுத்தியவர்களுடைய தலையின் மேலே தான் சுமத்தப்படும். ஆகவே ஒவ்வொரு பொதுமகனும் இதனை மிக கவனமாக உன்னிப்பாக நகர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதே போன்று இதனை ஒழுங்கு செய்தவர்களும் அதனை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றார்கள். இதே நேரத்தில் ஏற்கனவே மக்களுடைய கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு செவிசாய்க்காமல் கனடிய தமிழர் பேரவை தொடர்ந்து இந்த நிகழ்வை முன்னெடுப்பதனால் அதனால் ஏற்படுகின்ற மன உணர்வு கூட ஒரு எதிர்ப்பலையை மேலும் உணர்ச்சி பூர்வமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்திருந்தது. இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயரை சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு வணக்கம். வணக்கம். நான் விஜய் கேட்கிறேன். விஜய், சொல்லுங்கள். என்ன பொறுத்தவரை நான் 100% ஒத்துக்கொள்றேன். நீங்க சொன்ன இந்த உணர்ச்சி பிரச்சனை இது இந்த கொடியோட போனதெல்லாம் தன்னிச்சையாக நாங்க எல்லாம் வீட்டை இருந்த கொடியத்தை கொண்டுதான் போனாங்க ஒழிய எந்த ஒரு வருமோ இல்லாட்ட எந்த ஒரு அமைப்புகளையும் மக்களாக நாங்கள் செயற்படவில்லை. இந்த உணர்வுன்றது இவர்கள் அந்த சிங்களவரோட போய் 2 பிக்குமாரோட அந்த படம் போட்டோன்னு எனக்கெல்லாம் அப்படி ரத்தம் கொதிச்சுது. என்னுடைய தம்பியார அவருடைய கண்ணதாசன் கடைசியில ஆமிக்காரன் கைது செய்து இதுவரைக்கும் விடையில்லைன்னு சொன்னா கொலை செய்துட்டான். இதே இவர் ஜெனசைட் ஒத்துக்கொள்ளாம இன்றைக்கு வரைக்கும் யுத்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமட்டாலே அது ஜெனசைட் தான். அந்த அறிவில்லாத இந்த 10 பேரையும் எங்கட பிரதிநிதிகளா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் துரோகி அதி உச்சம். இலங்கையில இருந்து அப்படியான வேலைகள் செய்தவர்களை அந்த நேரங்களில் தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் இவர்கள் இந்த நாட்டுல தாங்கள் தன்னிச்சையா வாழ முடியும், தாங்களை விருப்பம் இல்லையா விலத்தி போய் உங்களோட வேலையை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வேலை இவர்கள் இந்த கனடிய தமிழ் காங்கிரஸ் தொடர்ந்து செய்யறதுக்கு அனுமதிக்க முடியாது. நடந்த வன்முறைக்கு முழு பொறுப்பும் அந்த 10 பேர் தான். நீங்க ஒரு உணர்வுள்ள மனிதர்களாக நீங்க சிந்திக்கணுமே ஒழிய பொதுவா ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு அவன் சில வன்முறையில ஈடுபட்டான்னு சொன்னா நீங்க அதை சரியா பாருங்க.
பிள்ளையா பார்த்து பழகாதீங்க. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த பாதிக்கப்பட்டவனுக்கும் அந்த உணர்வுபூர்வமா சிந்திக்கிறவனுக்கு தான் அந்த பாதிப்பு தெரியும். எத்தனையோ பேர் தெரியாம போய் அதுல இருந்திருக்கார்கள்னு சொல்லி சொன்னா உங்களோட சமுதாயத்தை பற்றி நீங்க சிந்திக்கவே இல்லை, உங்களோட பிள்ளை குட்டிகளை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆக்களுக்கா இப்படியான விஷயங்கள் செய்தாதான் புரிந்து கொள்வார்கள். அதை விட்டுட்டு நாங்க இதுல பயப்படவும் வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நாங்க கொடியோட போய் நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு பின்னால 10 பேர் காய்ச்சி ஒன்னிப்பார்கள் இருந்து இவர்கள் கொடியோட போய் நிக்கிறார், இவர் இலங்கைக்கு நீ போக முடியாது அப்படின்னு சொல்லலாம் தன்னிச்சாக பேத்தனமான கதைகள் எல்லாம் கதைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சோ இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில நான் மிகவும் நேற்று முந்தினால் நான் அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எனக்கு ஒரு மிகவும் ஒரு பூரிப்பா இருந்தது. இந்த எதிர்ப்பை செய்தவர்களை நான் உண்மையிலேயே மிகவும் நன்றி கடன் பட்டவனா தான் அவர்களுக்கு இருப்பேன். ஏன்னு சொன்னா அவ்வளவு தூரம் எனக்கு மன ஆரோக்கியம் ஏற்பட்டிருக்கு நேற்று. இந்த 10 பேர் என்று சொல்லப்படுகின்ற இந்த குறுகிய இந்த அவருக்கு பின்னால தெரிகிற இந்த மக்களுக்கு அறிவு நிலை என்ன, இவர்களுக்கு ஆறறிவு இல்லையா என்ற யோசிக்கிற அளவு கூட தான் இருக்கிறது. சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும் மனிதர்களாக. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரம் சந்திக்க போன்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? ஞானகுமாரன் பேசுறேன். கூறுங்கள் ஞானகுமாரன். இது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு எங்கட பலவீனத்தை எங்கட மக்களின் ஒற்றுமை இலங்கை அரசாங்கம் எப்படி பார்க்க மாட்டா இவங்களுக்குள்ளே எப்படி இயக்கங்கள் மோதிப்பட்டு தங்களுக்குள்ள அழிவு ஏற்படுத்தினார்களோ அதே மாதிரி இருக்கின்ற ஒரு பலம் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து பயப்படுகிற ஒரு விஷயம் இல்லாம போறதா ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். சரி, உங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த தொடர்ந்து பேசுவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கான பதில் வரவில்லை. இந்த பெரிய நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டு இதனை எதிர்ப்பவர்கள் மத்தியில் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் கேட்கின்றோம், அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஆகவே எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற ரீதியில் அவர்கள் இவ்வாறான முற்றுகை போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள். அதில் சில அசம்பாவிதங்களும் இடம்பெறுகின்றன. இதனை எவ்வாறு கையாள்வது அப்படி என்றால் அவர்களின் பின்னால் அவர்கள் தான் இதன் பின்னால் என்று செயற்படுகிற ஒரு மாயைத்தான் உருவாக்கி இருக்கணும். இந்த கொடியை பாவிக்கிறதன் மூலம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொடியை பாவிக்க கூடாது. என்ன ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிகழ்வுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக காட்டுவதற்கு அதை பயன்படுத்தலாமே தவிர இப்படி ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் இதுகள் அந்த ஒரு அரசாங்கம் கனடிய அரசாங்கம் எப்படி அதை பார்க்க போகுது? தமிழர்கள் தங்களுக்குள்ள மோதிக்கொள்ற ஒரு காட்சி பலஸ்தீனம் பாருங்க, இப்போ கொடியெடுத்து ஆர்ப்பாட்டமா சைலண்டா நின்று அவங்க போராட்டத்தை செய்யறாங்க. எந்த வன்முறையிலும் பாருங்க, அந்த அன்றைய கூட ரோட்ல பார்த்தேன் அமைதியா நின்று கொடியை பிடிச்சு கொண்டிருக்காங்க. இது இவ்வளவு பேட் வேர்டுகள் எல்லாம் அதுக்குள்ள பாவிச்சார்கள், நீங்க அதை பார்த்திருப்பீங்க. ஆமா, அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. தேசிய கொடியை வைத்துக் கொண்டு அவதூறான வார்த்தை பிரயோகம் மேற்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த தேசிய கொடியை நேசிக்கின்றவர்கள் கூறுகின்ற கருத்தாக இருக்கின்றது. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் ஜெகன் கேட்கிறேன். ஜெகன், கூறுங்கள். இந்த நிகழ்வு தடுக்கப்பட வேண்டியது முன்கூட்டியே தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கோ அவர்கள் கூப்பிட்ட இடங்களுக்கோ அல்லது வானொலிகளுக்கோ அவர்களோட எந்த விதமான சமூக அளிப்பும் இல்லாதபடினால இவர்கள் தாராளமாக செய்ய போறார்கள் என்ற விடயம் முன்கூடியே அறியாச்சு. அதை தாண்டி ஆனால் இது தடுக்கப்படத்தான் வேண்டும், நிச்சயமாக அது தடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த நடந்து கொண்ட முறைதான் சிறிது மன வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா அங்க வந்தவர்கள் அந்த பார்வையாளராக சென்றவர்களுக்கு நடந்து கொண்ட விதம் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். ஆனால் உண்மையிலேயே தடுக்கப்பட வேண்டிய விடயம் ஒன்றுதான் நிச்சயமாக. ஏன்னு சொன்னால் அவர் அந்த முன்கூட்டிய உரையிலே சொல்றார், அவர் சென்று படம் எடுத்திருக்கிறார், படம் எடுத்தது தப்பு, நாங்கள் மன்னிப்பு கேட்போம். படம் நீங்கள் யாருடைய போய் எடுங்க, நீங்க உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விடம். ஆனா நீங்கள் ஒரு சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக இருக்கும் போது அதற்குரிய மரியாதை இருக்கு, அதை எப்படி செய்யாள வேண்டும் என்று அது கூட இருக்கு. நீங்கள் அவர்களோட இந்த நாயோட போயும் படப்படும், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க யார் என்றதை முன்கூட்டி அறியணும். அதை முன்னால் இந்த பிரகடனம் என்ன, இதை பற்றிய தமிழருக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையிலே கையெடுத்து ஆகின்ற ஒரு விடயம் நீங்களாக செய்த அரசாங்கம் கொடுக்கின்ற பணம், அங்கிருந்து வருகின்ற பணம், இங்கு சேகரிக்கின்ற பணங்கள், இந்த பணங்களை உங்களுக்கான சொத்து வருமானமாகவும் உங்கள் சொத்து குவிப்புக்காகவும் நடத்துகின்றீர்களே தவிர இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு விடிவுக்காக செய்யவில்லை. நன்றி ஜெகன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? ராஜன் கேட்கிறேன். வணக்கம் ராஜன், சொல்லுங்கள். ஆமா, என்னன்னு சொல்லி சொன்னா நேற்றைக்கு நடந்தது கவலையோ துக்கமோ அது இல்ல பிரச்சனை. சிடிசி ஏன் தொடங்கினது? முதலாவது சிடிசி என்ற ஒரு சங்கம் அமைக்கப்பட்டதுக்கு என்ன நோக்கத்தில் அமைக்கப்பட்டது, அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். முதலாவது நாங்கள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா
தனிப்பட்ட முறையில நீங்க போய் ராஜபக்சவோட பலப்படுத்தாலும் சரி, அல்லது இமாலய பிரகடனத்துக்கு நீங்கள் இங்க என்ன செய்து போட்டு காசை கொண்டே கொடுத்தாலும் சரி, ஒரு சங்கமன்ற முறையில ஒரு சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு சங்கம் தமிழரசு கட்சியா இருக்கலாம் அல்லது சிடிசியா இருக்கலாம், கனேடியன் தமிழ் காங்கிரஸ். இட் கான் பி இந்த கனேடியன் காங்கிரஸ் என்று சொல்லி சொன்னா நீங்கள் மல்டி கல்ச்சரை பற்றி கலைக்கணும், எல்லாத்த பற்றியும் கலைக்கணும், ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. அப்ப தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லி சொன்னா தமிழாக்களை பிரதிநிதிப்படுத்துற ஒரு கம்பெனி நிச்சயமாக தமிழாக்களோட அபிலாஷைகளை பூர்த்தி செய்யற ஒரு இதாத்தான் இருக்க வேணும், தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும். ஆனா டீசென்சி டிசிப்ளின் இருக்க வேணும். சரி, இந்த முற்றுகை போராட்டம் என்பது எடுத்த இலக்கை அடைந்ததாக நீங்கள் பார்க்கின்றீர்களா ஒரு பொதுமகனாக? ஆமாம். நேற்று பின்னேரம் அவர்கள் இன்னும் இந்த விபரீதத்தை உண்டாக்குறதுக்காகவே காங்கிரஸ் தொடக்கிற போல காங்கிரஸ் இந்த படங்கள் எடுத்து வந்து அவர்களுடைய அலுவலகத்துக்கு முன்பாக எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் தமிழ் மக்கள் முன்னெடுத்து இருந்தார்கள். அதை இவர்கள் கருத்துல கொண்டிருந்து அதை தமிழ் மக்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் என்றால் இந்த ஒரு பப்ளிக் ஈவென்ட் தொடங்க முதல் அவர் அதுகளை பேச்சுவார்த்தை மூலம் பூர்த்தி செய்திருக்கலாம். நேற்றைக்கும் முந்த நாள் உங்களுடைய நேர்காணல் கூட தமிழ் காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார், பேசி தீர்க்கிறதுக்குரிய அவகாசங்கள் கணக்க இருந்தது. சிமமாக முடித்து நாங்கள் ஒரே இனம் ஒரே சமுதாயம் என்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணி இருக்கலாம். ஆனா அதை வலி சேர்க்கிறதுக்குரிய பக்குவம் காங்கிரசுக்கு இல்லை. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு இன்னும் ஒரு நேரை சேர்த்துக் கொண்டு நாங்கள் செய்தி அறிக்கைக்கு செல்ல போகின்றோம். அதன் பின்னர் நேர்களை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? ஹலோ, வணக்கம். வணக்கம், யோகன் கிடைக்கிறேன். சொல்லுங்கள் யோகன், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த நடைபெற்ற நிகழ்வு அதன் பின்னர் ஏற்படுத்திய தாக்கங்கள் விளைவுகள் எப்படி இருக்கின்றன? நிகழ்வுகள் நல்லம், ஆனால் நம்முடைய தேசிய கொள்கைகள் அவமதித்து விட்டார்கள். அதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. நாங்கள் அமெரிக்கா வாஷிங்டன்ல பல நாட்கள் அமைதியான முறையில நல்ல படிவாகத்தான் அந்த போராட்டங்களை செய்திருந்தோம். அதே மாதிரி இந்த குயின் பார்க்லையும் செய்திருந்தோம். இவர்கள் பார்த்த பிரிவங்கள் சகிக்க முடியாமல் இருந்தது. அதுதான் பெரிய கவலை. அடிக்கடி செய்ததுக்கு தப்பில்லை. முற்றுகை போராட்டம் நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து பல விமர்சனங்கள் உலக மட்டத்தில் இருந்து தமிழர்களாலேயே முன்வைக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இது பற்றி உங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கின்றது? இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என்பதனை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்க போகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நேர்கள் உங்களுடைய வானொலியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுங்கள். அடுத்த நேர். வணக்கம். சின்ன, சொல்லுங்கள். உண்மையில மேல பிரகடனம் செய்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம். அவர்கள் என்ன நினைச்சு செய்தார்களோ அதுக்கான ஆரம்பிச்சு வச்சிருக்கார்கள் கனடால. அதாவது தமிழ் காங்கிரஸ் அவர்கள் உண்மையில தாங்கள் என்னத்தை செய்யணும்ன்றதை இனியாவது இதை நீங்க புரிஞ்சு கொண்டு எங்களோட மக்களை ஒன்றா இருக்கிறதுக்கு விடணும். நடந்த நிகழ்ச்சியில நடந்த அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய காரணங்கள் தான் என்னன்னு சொன்னா இலங்கை அரசாங்கம் நாக்களும் அதை விட்டுட்டு செய்திருக்கிறாங்கண்டியோ அப்படி இல்லாட்டியும் ஒரு இது உணர்ச்சி வசத்துல நடந்த ஒரு விஷயங்கள் வந்து நிச்சயமா நடந்திருக்கு. நாங்க உண்மையில பார்த்தோம்னா 2008ஆம் ஆண்டுல கூட இந்த கார்டினல் எக்ஸ்போர்வே மறைக்கப்பட்டது. அதுல கூட மற்ற இன மக்கள் எல்லாரும் எங்களை பார்த்து எப்படி காரை துப்பி இருப்பார்கள், என்ன வேலை செய்வோம்னு சொல்லி. ஆனா அந்த பலி பட்டவனுக்கு தான் அந்த பலி இந்த அருமை தெரிஞ்சபடி தான் அன்றைக்கு அதுக்கு ஒரு அப்படி ஒரு முடிவு இந்த மீடியா. ஆனால் அவ்வாறான ஒரு பெரிய விடயத்தையும் இது தமிழர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு விடயத்தையும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களா? இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறீர்களா? பார்க்க வேண்டும். இவர்களை இப்படியே விட்டுட்டா, இப்ப இந்த நடத்துறவர்களை இப்படியே விட்டுட்டா இதே என்னத்துக்கான இவ்வளவு சனம் செத்து இந்த நடத்துற ஆக்கள் ஒரு சகோதரன் கூட பிறந்தவங்க கூட செத்து இருந்த அந்த இறுதி போர்ல இவங்களுக்கு இப்படியான இணைப்பு வந்திருக்காங்க. இப்படியே விட்டா கூட இவங்க இதை விட என்ன மோசமான வேலை செய்வாங்க. அதாலதான் இது நடக்க வேண்டிய விஷயம் தான். உணர்ச்சி வசங்கள்ல சில விஷயங்கள் நடக்க வேண்டியதான். உண்மையில நானும் அந்த கொடியை வச்சுக்கொண்டு பேசப்பட்ட வார்த்தைகளை தவறான விஷயம் தான். ஆனா அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை விட்டா இவர்கள் இதுக்கு மேல இவர்கள் நினைச்சிருந்தா, நான் உங்களை இங்க என்ன இந்த மீடியாவில் நீங்க தான் சொல்றீங்க, இப்ப நடத்துற இந்த மக்களுக்கான கதைக்க விடுறீங்களோ இதே போன வாரமே நீங்க செய்திருக்கணும். ஆனா நீங்க வெள்ளிக்கிழமை நீங்க நடத்தின நிகழ்ச்சி உண்மையில சந்தோஷமா இருக்கு. நடுநிலையாண்டு கேள்வியை கேட்டீங்க, நடுநிலையாண்டு கேள்வியை கேட்க அவரால் பதில் சொல்ல முடியாம நிக்கிறார். இதே இப்ப இன்றைக்கு எங்களை கதைக்க விடுறீங்களா? இதே நீங்கள் நிகழ்ச்சி உண்மையில மக்களுக்கான வானொலி ஏண்டா இதே நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களை கதைக்க விட்டுக்கணும். மக்களை செய்யற இப்படி செய்தவே நடக்கலாமான்னு சொல்லி கேட்கணும்.
அப்படியே அந்த வானொலியெல்லாம் முடிஞ்சா பிறகுதானே நீங்க எல்லாத்தையும் பேப்பர் கலைக்கிறீங்க. இதெல்லாம் முன்னால செய்ய வேண்டிய விஷயங்கள். அதாவது நான் சொல்றேன், எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த இறுதி போர்ல உலக செத்த மக்களுக்காண்டி அதை செய்யணும்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து இந்த தமிழ் காங்கிரஸ் இருக்குல்ல, அவர்களும் இனியாவது இந்த பிரச்சனையை உணர வேணும். நன்றி சின்ன நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கின்றோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கனேடிய தமிழர் பேரவையினால் முன்னெடுக்கப்பட்ட திருவிழா சம்பந்தமான தகவல்களை, உங்களுடைய மன உணர்வுகளை இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிவிக்கலாம். அதே நேரத்தில் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற விமர்சனங்கள், அதே நேரத்தில் விளைவுகள் எவ்வாறானதாக இருக்கின்றது, உங்களுடைய மன உணர்வில் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது பற்றி சொல்லலாம். அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம், ஸ்ரீ கதைக்கிறேன். சொல்லுங்கள் ஸ்ரீ. ஓமாண்டா, கொடியை வச்சுட்டு இப்படி பேட் வச்சுயான பிள்ளைகண்ணா கொடிக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு போகணும். நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? முற்றுகை போராட்டம் நடைபெற்றிருந்தது, அதன் பின்னர் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. உங்களுடைய பார்வை என்ன? முற்றுகை செய்யத்தான் மட்டும், ஆனா அந்த கொடியை வச்சு அந்த பேட்டிங் செய்யறது அந்த கொடிக்கு ஒரு மரியாதை இல்லாத மாதிரி. அதுதான் உங்களுடைய கருத்து. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு ஸ்ரீ. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 4165930055 இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றன. விரைவாக நேர்களை சந்திக்க போகின்றோம். 4165930055. அடுத்த நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? ராஜன் கதைக்கிறேன். நீங்கள் எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? மிகவும் நலமாக இருக்கின்றேன் ராஜன். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி நன்றி. ஒரே ஒரு இந்த போராட்டம் ஒரே ஒரு குறைபாடு வந்து இந்த தேசிய கொடியை வச்சுக்கொண்டு அந்த மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினது, மரியாதை குறைவான நிகழ்வுகளை செய்த ஒரே ஒரு விஷயம்தான் மனவருத்தத்துக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், தேசிய கொடி என்பதற்கான கொடி விளக்கம், கொடி கோவை என்று பல பயன்பாடுகள் இருக்கிறது. இப்படியான இடங்களில் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்கிறவர்கள் அந்த கொடியை வைத்திருக்கிறவர்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த முற்றுகை போராட்டம் தொடர்பாக பல அறிவிப்புகள் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருந்தன. ஆனால் இவ்வாறான அசம்பாவித சம்பவங்கள் இடம்பெற்ற பொழுது இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்ட அமைப்புகளோ அல்லது இதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் தொடர்பான பொறுப்பை அவர்கள் கூறாமல் தவிர்க்கின்றார்கள், மௌனம் காக்கின்றார்கள். ஆகவே அதற்கான பொறுப்பை, இந்த முற்றுகை போராட்டம் நடத்தப்பட வேண்டும், அதில் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதும் அதற்கு பொறுப்புடையவர்களாக, அதற்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தமிழினத்தினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இதுவரையில் எந்தவித தகவலையும் தெரிவிக்காதவர்களாகவும் இருக்கின்றார்கள். இது ஒரு கண்டனத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. மக்களை வழிநடத்த முற்படுகின்றவர்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் விளைவுகளுக்கும் பொறுப்பு கூறக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். திரு சொல்லுங்கள். ஆனா இந்த போராட்டத்துல ஈடுபட்டவர்களை உண்மையிலேயே போட்ட வேணும். மக்கள் துயரங்கள் அவர்கள் நெஞ்சில் இருந்தபடியா தான் ஈடுபட்டார்கள். அதே மாதிரி நீங்க தான் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு முதல் 50,000 மாவீரர்களும் 1,00,000 மக்கள் நெஞ்சில மிதிச்சு கொண்டுதான் நாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு போகணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு மக்களுக்கு தெரியாது இப்படி என்ன நடந்தது. ஞாபக நாட்கள் புதினத்துக்கண்டி போறது, மற்ற டைமுக்காக வேண்டி என்று நடந்தது அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி வர்ற காலங்கள்ல இப்படி ஒரு நிகழ்வு நடக்காம இருக்கிறது என்ன பொறுத்த மட்டும் இது நடந்தது நல்ல விஷயம், போராட்டம். இனிவரும் காலங்களில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்றது எனக்கு இந்த ஆமாம். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நேர்காணலில் நாங்கள் ஒரு கோரிக்கையை கனேடிய தமிழர் பேரவையிடம் முன்வைத்திருந்தோம். இந்த நிகழ்வுக்கு பின்னர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றீர்கள், அதற்கான உத்தரவாதத்தை அளியுங்கள் என்று கேட்டோம். ஆனால் அதற்கான கேள்வி அப்படியே பதிலளிக்காமல் விடுபட்டிருந்தது என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது. ஆகவே இந்த நிகழ்வின் பின்னர் பல பாடங்களை கற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு மாறியிருக்கின்றது. தமிழினம் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும், அதே நேரத்தில் எவ்வாறு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும், என்னென்ன மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த நிகழ்வின் மூலமாக பலருக்கு அறியக்கூடியதாக இருக்கும். மக்களுடைய சக்தி எப்படிப்பட்டது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி, ஏனைய சமூகத்தினர் எவ்வாறு தமிழினத்தை பார்ப்பார்கள், உலக நாடுகளில் இருப்பவர்கள் எவ்வாறான பார்வையை கொண்டிருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்களை இந்த நிகழ்வின் மூலமான ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரி, அதே நேரத்தில் நிகழ்வில் கலந்து கொண்ட மக்களும் சரி அதற்கான ஒரு விடையாக இருக்கின்றார்கள். ஆகவே எதிர்வரும் காலத்தில் இது மறுசீரமைக்கப்பட வேண்டிய பல பணிகளை இப்பொழுது விட்டு சென்றிருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் இன்னும் பல நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். விரைவாக அவர்களையும் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரவும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வணக்கம். வணக்கம்.
வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சுதா. சுதா, சொல்லுங்கள். சிடிவி வந்து அவருடைய தலைவர் வந்து கடைசியா அதில உரைத்தினார். அதை வந்து முதலே எவ்வளவு ஊடகங்கள் தனிப்பட்ட மனுஷர் எல்லாம் கேட்டவை வந்து இந்த சிடிவி நீங்க இமாலயா நேரத்தை வந்து அவங்க இதை வந்து அங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்த நீங்க அதை வந்து கதைக்க வேறுங்க அந்த அங்கத்தவர்களை வந்து ஓபன் பண்ணி வெளியாட்களை முள்வாங்குங்க என்று சொல்லி அதை ஒன்றுக்கும் சவிசாய்க்கல. அதை இந்த ஈகோ நாங்க இதை நடத்தி காட்டுவோம் என்று சொல்லி அவர்களுடைய ஈகோவும் அவர்களுடைய சேம் மெம்பர் ஒரே ஆக்கள் தான் எப்பவும் வந்து அதுக்குள்ளேயே நின்று வெளியில வந்து ஒரு தமிழரை வந்து நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துவீர்களாக இருந்தால் அப்படி நீங்க இருந்தால் வெளியாக்களையும் இருக்க வேண்டும். அங்கத்தவர்களுக்கு நீங்க வாங்கோ உங்களோட சேருங்கோ சேர்ந்து செய்வோம். அவைகளை ஒன்றும் செய்ய இல்லை. அவைகள் கணக்க பிளவுத்தினம். சரி, இப்பொழுது உங்களுடைய மன உணர்வு எப்படி? இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது, ஏராளமானவர்கள் அதிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நிகழ்விலும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். முற்றுகை போராட்டத்தில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு செவிசாய்க்காதவர்களாக பலர் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சென்றிருக்கின்றார்கள். இரண்டு தரப்பிலும் வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது கனேடிய தமிழர் பேரவை மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து இனிவரும் காலங்களிலாவது மறுசீரமைப்பில் ஈடுபடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அவர்கள் காலத்தின் கட்டாயத்துக்கு அப்படி உள்ளாக்கப்பட்டார்கள். எடுத்துக்காட்டு எவ்வளவு சனம் தெரியாம வந்து அங்கால இருந்து கடைசி நேரங்கள்ல மாறி இங்கால வர தொடங்கினார். சனங்களுக்கு விளங்க இல்லை சிடிவி என்ன செய்த வேண்டும். அதை மூடி மறைச்சுதான் செய்தவ. அதை வந்து வெளியால சனங்கள் கேட்டு 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 எல்லாம் பார்த்த உடனே மாறி இங்கால வர தொடங்கி விட்டது. அவர்கள் செய்தது சரி. அதை வந்து அவங்க காலத்தின் கட்டாயத்துல வந்து இனியாவது தாங்க செய்தது பிழை என்று சொல்லி சமூகத்தோட கதைக்க வர வேண்டும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் இறுதி நேராக இவர் இருக்க போகின்றார். பல நேர்கள் அழைப்பில் இருந்தாலும் நாங்கள் ஒரே ஒரு நேரை மாத்திரமே இணைத்துக் கொள்ளக்கூடிய நேரம் இருக்கின்றது. வணக்கம். 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 யார் பேசுகின்றீர்கள்? நான் ரவி கதைக்கிறேன். ரவி, நீங்கள் தான் நிகழ்ச்சியின் நிறைவு நேரம். என்ன சொல்ல போகின்றீர்கள்? இதில் நான் கூற விரும்புவது வந்து சொன்னால், இவர்கள் செய்த ஆர்ப்பாட்டம் செய்தது சரியானதுதான். ஆனால் செய்த விதம் தான் கொஞ்சம் தப்பாக இருக்கின்றது. தேசிய கொடியை வைத்துக் கொண்டு நான் அறிந்த மக்கள் துப்பாக்கிச்சூடு கூட நடந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் ஒரு ஊடக நிறுவனத்துடைய வாகனமும் எரிக்கப்பட்டிருக்கின்றது. அது இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சம்பவமா என்பது தொடர்பாக காவல்துறையினுடைய விசாரணையின் மூலமாகத்தான் தெரிய வரும். இது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தான் இது பற்றிய விவரங்கள் தெரிய வரும். ஆனால் இவ்வாறான ஒரு நிகழ்வில், தமிழர்களுடைய நிகழ்வில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று கேள்விப்படுகின்ற பொழுது நிச்சயமாக தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். மற்றது சிடிசி வந்து எந்த ஆறால் தெரிவு செய்யப்பட்ட, அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை இல்ல தாங்களாக அவர்கள் தங்கள் பதவிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களா என்பதுதான் எனது கேள்வி. அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்பாகத்தான் அது இயங்க வேண்டும். ஆனால் அந்த நெறிமுறைகள் நிர்வாக சபை எவ்வாறு மேற்கொள்கின்றது என்பதற்கு கனேடிய தமிழர் பேரவை தான் பதிலளிக்க வேண்டும். ஏற்கனவே பல நேர்காணல்களில் அது தொடர்பாக அவர்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதில் மக்கள் திருப்தி கொண்டவர்களாக இல்லை என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. தொடர்ந்து இவ்வாறான பிரச்சனைகள் எழுவதற்கான காரணமாகவும் அதுதான் சொல்லப்படுகின்றது. அவர்களை மக்களால் தெரிவு செய்தனால் அவர்கள் ஏன் மக்கள் முன் வரவில்லை? அதை விட அவர்களை கலைப்பதற்கு மக்களுக்கு உரிமை இல்லையா என்பது எனது. சரி, உங்களுடைய கேள்வியை அப்படியே கேள்வியாகவே வைத்துக் கொள்வோம். அதற்கு கனேடிய தமிழர் பேரவை பதிலளிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். அதே நேரத்தில் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று பல விடயங்கள் பற்றி ஆராய வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அமைப்புகள் ரீதியாகவும் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் ஒவ்வொருவரும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக மாறியிருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. இன்னும் கருத்துக்களை கூற வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றவர்கள் எமது சமூக வலை பக்கத்துக்கு சென்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவுகளாக மேற்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவு பதிவேற்றம் செய்யப்படும். அதன் பின்னர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கின்ற பொழுது அதனையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் சமூகம் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியின் நேரம் போதாமையினால் நாங்கள் இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.